வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மதிப்புக்குரிய வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லைனா என் வாழ்க்கை ஒரு மதிப்பற்ற ஒரு வாழ்க்கை, நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் மீ, யாரும் என்னை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேதத்தில் 7ஆம் அதிகாரம் லூக்காவில் 100க்கு அதிபதியானவருக்கு ஒரு ரொம்ப மிகவும் மதிப்புக்குரிய ஒரு வேலைக்காரன் இருந்தான் என்று போற்றப்பட்டிருக்கு. தேவனோ நம்ம ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் வாழும்போது மதிப்புக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக தான் விரும்புகிறார். அதுக்கு சில காரியங்களை நம்ம கை கொள்ள வேண்டும். என்ன என்றால், நம்ம செய்கிற வேலையில் உத்தமமாக இருக்க வேண்டும், பிறருக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும், பிறருக்கு லாபம் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்தால் நம்ம வாழ்க்கை எங்கு சென்றாலும் ஒரு மதிப்புக்குரிய, மற்றவர்கள் விரும்புகிற வாழ்க்கையாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளை துவங்குகிறோம். வாரத்தை தூங்கும் போது உம்முடைய கிருபை, அளவில்லா கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் மதிப்புக்குரிய வாழ்க்கை வாழும்படிய கிருபை தாரும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ள. In Jesus' name we pray. Have a blessed day. God bless you.